காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த 35 பேர் காவலாளியை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாங்காடு அடுத்த சக்கர நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான போதை மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்கி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அங்கிருந்து 35 பேர் ஒன்று கூடி காவலாளியை தாக்கிவிட்டு போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் 35 பேரும் கொடுமை காரணமாக தப்பினார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என விசாரணை செய்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கல்குவாரி கனரக வாகனம் மோதி மின்கம்பம் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சரவம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கொளத்தூர் பகுதியில் கல்குவாரி இயங்கி வருகிறது. அங்கிருந்து லோடு ஏற்றி கொண்டு வந்த கனரக வாகனம் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்களானது. இந்த விபத்து காரணமாக மின்கம்பம் சாய்ந்ததில் தீப்பொறி ஏற்பட்டது. அப்போது மக்கள் மின்கம்பம் சாய்ந்ததில் பயத்துடன் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். பின்பு பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கொளத்தூர் கிராமத்திலிருந்து தினசரி வேலைக்கு செல்பவர்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பயணித்த வாகனங்கள் பாதியிலேயே நின்றது. கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் பணி மோசமான நிலையில் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. மேல் புவனகிரி பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா காணப்பட்டது. நெல்மணிகளை கொண்டு செல்ல ஏதுவான சாலை இல்லாததாக விவசாயிகள் குற்றச்சாட்டு முன்வைத்து வந்தனர். சிரமத்துடன் கொண்டு சென்றாலும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அங்கேயே தேக்கமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வாறாக 5000 மூட்டைகள் தேக்கம் என புகார் எழுந்துள்ளது. மழையால் நனையும் நெல்மணிகளை காய வைக்க கூட நிலையத்தில் இடவசதி இல்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். சிபிஐ அதிகாரி என கூறி பல்வேறு நகரங்களில் கோடிக்கணக்கில் மோசடி செய்த நபரை கோவையில் டெல்லி சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். ரேஸ்கோர்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் சித்திரவேல் என்பவர் மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறி டெல்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. தொடர் புகார்கள் எழுந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த டெல்லி சிபிஐ அதிகாரிகள் அவரை தேடி வந்தனர். தொடர்ந்து அவரது வீட்டில் வைத்தே சித்திரவேல் கைது செய்யப்பட்டார். அவரது வீட்டில் சோதனை நடத்திய போது ஏராளமான சிபிஐ அதிகாரி தோற்றத்தில் போலி அடையாள அட்டைகள் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மனுவை விசாரித்த கோவை தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சிவகுமார் டெல்லி அழைத்து செல்ல அனுமதி அளித்த நிலையில் சித்திரவேலை சிபிஐ அதிகாரிகள் டெல்லி அழைத்து சென்றனர். வேலூரில் ஏரி உபரி நீர் புகுந்த நிலையில் கால்வாய் வசதி இல்லாமல் வெளியேற முடியவில்லை என குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூரில் கனமழை காரணமாக அப்துல் கலாம் தெரு, கே நகர் ஆகிய பகுதிகளில் தோரப்பாடி சதுப்பேரி நிலங்களின் உபரி நீர் புகுந்தது. மேலும் தண்ணீர் வெளியேறி கால்வாய் வசதி இல்லாததால் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் வெள்ளம் போல் ஏரி நீர் செல்கிறது. இதனால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். முறையாக தூர்வாராததால் ஏரியில் இருந்து வெளிவரும் உபரி நீர் கால்வாய் வழியாக செல்லாமல் அடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியை சூழ்ந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் தனது விவசாய நிலத்தில் மலம் கழித்ததாக கூறி அதனை அள்ள சொல்லி தாக்கியதில் சிறுவன் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காடையாம்பட்டி அருகே உள்ள கொங்குப்பட்டியில் வசிக்கும் மோகன் என்பவரது விவசாய நிலத்தை ரமேஷ் என்பவர் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் 15 வயது சிறுவன் ரமேஷ் குத்தகைக்கு எடுத்துள்ள விவசாய நிலத்தின் ஓரத்தில் மலம் கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிறுவனை தாக்கிய ரமேஷ் மலத்தை அள்ள சொல்லி தாக்கினார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் பாதிக்கப்பட்ட சிறுவனை மீட்டு ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் மற்றும் அவருடைய பெற்றோரிடம் ஓமலூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பார் கவுன்சில் முன்பு வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தை எதிர்த்து தேனி நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கார் மோதிய சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவரை விசிகாவினர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து தேனியில் வழக்கறிஞர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு உள்ள தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை மறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்கிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. இதனால் தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தஞ்சையில் மழையால் நெல்மணிகள் முளைத்த நிலையில் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை முன்வைத்தனர். தஞ்சை முழுவதும் 1,93,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. மாவட்டத்தின் சேமிப்பு கிடங்குகளில் போதிய இடவசதி இல்லாததால் விவசாயிகள் திறந்த வெளியில் நெல்மணிகளை மலைபோல் குவித்து பாதுகாத்து வருகின்றனர். கடந்த 10 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் விவசாயிகள் நெல்மணிகளை தார்ப்பை கொண்டு மூடி பாதுகாத்து வருகின்றனர். நெல் ஈரப்பதம் அதிகளவில் இருப்பதால் நெல்மணிகள் முளைத்துவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழக அரசு நெல் கொள்முதல் செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள வைரமேக தடாக ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. உத்தரமேரூர் பகுதியில் வைரமேக தடாகம் என்னும் பெயரில் பெரிய ஏரி உள்ளது. தமிழ்நாட்டின் பெரிய ஏரிகளில் ஒன்றான இந்த ஏரி சுமார் 3000 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இந்நிலையில் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏரி நிரம்பி வந்தது. தொடர்ந்து ஏரியானது அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் மதகுகள் வழியாக நீர் ஆர்ப்பரித்து வெளியே வருகிறது. கலங்கள் வழியாக நீர் வெளியேற்றம் செய்யப்பட்ட நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் கனமழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியதை அடுத்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நாள்தோறும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்தது. அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்னதாக அறிவித்தது. இந்நிலையில் சானார்பட்டி, ரெட்டியப்பட்டி, சிலுவத்தூர், RM காலனி, கொசவப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து குளிர்ந்த காற்றுடன் குளிர்ச்சியான இதமான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடையநல்லூர் நகர்மன்ற கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவருக்கு நாய் பொம்மையை பரிசீலிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகர்மன்ற தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்கள் நகராட்சி பகுதியில் 2 நாட்களில் 40க்கும் மேற்பட்டோரை வெறிநாய்கள் கடித்திருப்பதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கூட்டம் முடிந்த பிறகு பேசலாம் என நகரமன்ற தலைவர் கூறியதை அடுத்து 11 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் பாஜக கவுன்சிலர்கள் வெறிநாய் தொல்லைக்கு தீர்வு காணாத நகர்மன்ற தலைவருக்கு நாய் பொம்மையை பரிசளிப்பதாக கூறி நகர்மன்ற தலைவரின் மேஜை மீது வைத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மர்ம நபர்களால் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கேம்ப் பாரதிநகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனுக்கு திருமணமான நிலையில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் பெயிண்டராக வேலை பார்த்து வரும் மணிகண்டன் வழக்கம் போல வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பியிருக்கிறார். இரவு வீடு திரும்பாத நிலையில் சேலம் கேம்ப் அடுத்த பாரதிநகர் சாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு அருகே கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மதுபோதையில் நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறில் மணிகண்டன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் குற்றவாளிகளை குறித்து விசாரணை செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவாடுதுறை ஆதீன மடத்திற்கு வருகை தந்த திருப்பனந்தல் காசி மடத்தின் அதிபர் ஸ்ரீலஸ்ரீ சபாபதி தம்பிரான் மடாதிபதியின் ஆசி பெற்றார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமையான காசி மடத்தின் 21வது அதிபராக பதவி வகித்த ஸ்ரீலஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தம்பிரான் சமீபத்தில் முக்தியடைந்தார். இதனைத் தொடர்ந்து 22வது அதிபராக ஸ்ரீலஸ்ரீ சபாபதி தம்பிரான் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற காசி மடத்து அதிபர் மரியாதை நிமித்தமாக
திருவாவாடுதுறை ஆதீன மடத்திற்கு வருகை தந்து ஆதீன 24வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளிடம் ஆசி பெற்றார். பின்னர் அவருக்கு மடத்தின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியான திருநகர் காலனி, கருங்கல்பாளையம், காவிரி சாலை, மூலப்பாளையம், கொல்லம்பாளையம், வீரப்பச்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது இடியுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்த நிலையில் தற்போது கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காரைக்குடி தீயணைப்பு நிலையத்தில் கணக்கில் வராத 65,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் காரைக்குடி தீயணைப்பு நிலையம் அமைந்திருக்கிறது. தற்போது தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் பட்டாசு கடைகளுக்கு அனுமதி வழங்குவதில் லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பிக்கு புகார் சென்றுள்ளது. இந்நிலையில் தீயணைப்பு நிலையத்திற்கு வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஜான் பிரிட்டோ மற்றும் ஆய்வாளர் கண்ணன் உள்ளிட்ட 6 அதிகாரிகள் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது கணக்கில் வராது 65,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கோவில் வளாகத்தில் பூசாரி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆறுமுகநேரி பெருமாள்புரத்தைச் சேர்ந்த முருகேசன் சோதனைச்சாவடி அருகே சாலை ஓரத்தில் உள்ள சுடலைமாடு சுவாமி கோவிலில் பூசாரியாக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று ஆறுமுகநேரி பகுதியில் மின்தடை ஏற்பட்டதால் முருகேசன் சுடலைமாடு சுவாமி கோவில் முன்புள்ள மரத்தடி நிழலில் ஓய்வு எடுத்திருக்கிறார். இதற்கிடையில் முருகேசன் மனைவியை செல்போனில் தொடர்பு கொண்டு குடிக்க தண்ணீர் கொண்டு வரும்படி கூறியிருக்கிறார். மனைவியும் தண்ணீருடன் கோவிலுக்கு வந்து பார்த்தபோது உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டு காயங்களுடன் படுகொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் முருகேசன். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகை இன்னும் ஒரு சில தினங்களில் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சேலம் மாவட்டம் கல்பகனூர் கால்நடை சந்தையில் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கொத்தாம்பாடி கல்பகனூரில் வாரந்தோறும் புதன்கிழமையன்று நடைபெறும் கால்நடை சந்தைக்கு சேலம், மங்களபுரம், ராசிபுரம், கருமந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. அந்த வகையில் இன்று நடைபெற்ற கால்நடை சந்தையில் ஆடுகள், கோழிகள், மாடுகள் ரகத்திற்கேற்ப குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை விற்பனை நடைபெற்றது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கும் நிலையில் விறுவிறுப்பாக நடந்த இந்த சந்தையில் விவசாயிகள் கொண்டு வந்த ஆடுகளை வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். தீபாவளி முன்னிட்டு வழக்கத்தை விட அதிகமாக ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சாவூரில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து ஒன்று மாநகராட்சி வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதோடு தூய்மைப் பணியாளர்களை ஓட்டுநர் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே தூய்மைப் பணிகளை முடித்துக் கொண்டு மாநகராட்சி வாகனத்தில் தூய்மைப் பணியாளர்கள் சென்றனர். அப்போது அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மாநகராட்சி வாகனத்தின் பக்கவாட்டில் மீது மோதியதில் மாநகராட்சி வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்து சாலையோர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த 2 தூய்மைப் பணியாளர்கள் 2 படுகாயமடைந்தனர். இதையடுத்து தூய்மைப் பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது மினி பேருந்து ஓட்டுநர் துப்புரவு பணியாளர்களை ஒருமையில் பேசி தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மினி பேருந்தை பறிமுதல் செய்த நிலையில் ஓட்டுநரிடம் விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தடுப்பணையில் மூழ்கிய இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கம்பிக்குள்ளி பகுதியில் உள்ள ஆனைமதக தடுப்பணை நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. இதில் 20 வயதான அஜய் என்பவர் தனது நண்பர்களுடன் குளிக்க சென்றுள்ளார். அப்போது திடீரென அஜய் தண்ணீரில் மூழ்கியதால் அவரது நண்பர்கள் காப்பாற்ற முயன்றும் நீரில் மூழ்கி மாயமாகியிருக்கிறார். இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தடுப்பணையில் குதித்து 2 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் அஜயை சடலமாக மீட்டனர். இந்நிலையில் தடுப்பணையில் குளிக்க வேண்டாம் எனவும் ஆழம் குறித்த எச்சரிக்கை பலகை வைக்கவில்லை எனவும் நகராட்சி நிர்வாகம் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டை முன்வைத்தனர்.
திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே கடந்த 2 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ள பாசன வாய்க்காலை தனிநபராக சமூக ஆர்வலர் ஒருவர் தூர்வாரி வருகிறார். அணியமங்கலம் பகுதியில் உள்ள சந்தன வாய்க்கால் குடமுருட்டி ஆற்றிலிருந்து பிரிந்து பாசன வாய்க்காலிற்காக பயன்பட்டு வருகிறது. 5000 ஏக்கருக்கும் மேலாக பாசனத்திற்கு பயன்பட்டு வரும் வாய்க்காலை தனிநபராக சமூக ஆர்வலரான பிரபு தனது சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் தூர்வாரி வருகிறார். மருத்துவ கழிவுகள் மற்றும் குடியிருப்பு பகுதி கழிவுகள் பாசன வாய்க்காலில் கலந்து வருவதால் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாமல் இருந்து வந்ததாக சமூக ஆர்வலர் பிரபு குற்றம் சாட்டியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து கோழிகளை வேட்டையாடிய 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு உயிருடன் பிடித்து வடப்பகுதியில் விடப்பட்டது. ஒட்டஞ்சத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் வடகாடு ஊராட்சிக்கு உட்பட்ட கோட்டைவெளி கிராமத்தில் முருகன் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் அருகில் சுமார் 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று கூடையில் அடைக்கப்பட்டிருந்த 2 கோழிகளை விழுங்கிவிட்டு நகர முடியாமல் அதே பகுதியில் இருந்துள்ளது. பின்னர் பாம்பை கண்ட பொதுமக்கள் உடனடியாக இதுகுறித்து ஒட்டஞ்சத்திரம் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை உயிருடன் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கூமாப்பட்டி பிளவக்கல் ஏரி அணையின் நீர்மட்டம் ஒரே இரவில் 6 அடி உயரத்தை அடைந்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்த காரணமாக பிளவக்கல் பெரியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 47 அடி முழு கொள்ளளவு கொண்ட பிளவக்கல் பெரியார் அணையின் நீர்மட்டம் 18 அடியாக இருந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் அணைக்கு வினாடிக்கு 212 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 18 அடியாக இருந்த பிளவக்கல் பெரியார் அணையின் நீர்மட்டம் தற்போது 24 அடியாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே 136வது ஆண்டு கந்தூரி விழாவை இஸ்லாமியர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடினர். ராஜகிரி பகுதியில் உள்ள உலக நபி உதய தின விழா மற்றும் முஹைதீன் ஆண்டகை அவர்களின் 136ஆம் ஆண்டு கந்தூரி தின விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முஹைதீன் ஆண்டகைக்கு திக்ரு ராத்திபு ஓதப்பட்டு தப்ரூக் வழங்கப்பட்டது. பின்னர் விழாவில் கலந்து கொண்ட மக்களுக்கு சுட சுட புழவு சாதம் சமைத்து ஆவி பறக்க வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ராஜகிரி சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து சமூகத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். வெறிநாய் கடித்து ராபிஸ் நோய் பாதித்த சிறுவன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள காரமடை பகுதியைச் சேர்ந்த மதிகிருஷ்ணன் என்கின்ற சிறுவனை கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு தெருநாய் கடித்துள்ளது. இதனிடையே கடந்த 9ஆம் தேதி சிறுவனுக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. மூச்சு விடுவதிலும் கடும் சிரமம் ஏற்பட்டதால் சிறுவன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கிருஷ்ணனுக்கு ராபிஸ் நோய் பாதிப்பு இருப்பதை உறுதி செய்தனர். நோய் முற்றியதால் நாகின் செயல்பாடுகள் சிறுவனை தொற்றிக் கொண்டதை அடுத்து சிறுவனின் உடல்நிலை மோசமாகியுள்ளது. தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கடந்த 10ஆம் தேதி கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு மருத்துவர்களின் சிகிச்சை பலனின்றி சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். தஞ்சை மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படாமல் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் முழுவதும் குறுவை அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாக்கு பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கமடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து விவசாயிகள் தஞ்சை பட்டுக்கோட்டை சாலையில் தென்னமநாடு பகுதியில் மறியலில் ஈடுபட்டதோடு சங்கு ஊதி எதிர்ப்பு தெரிவித்தனர். அமைச்சர் சக்கரபாணி 2 நாட்களுக்கு முன்பு ஆய்வு செய்து நெல் கொள்முதல் செய்ய உத்தரவிட்டு சென்றும் கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நேற்று இரவு பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் தார் சாலை அடித்து செல்லப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் ஏற்காட்டில் இரவு கனமழை வெளுத்து வாங்கியது.
இந்நிலையில் ஏற்காட்டில் இருந்து பாரக்கடை கிராமத்தில் செல்லும் சுமார் 15 கிலோமீட்டர் தார் சாலை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.